சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலமாக 3வது முறையாக சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்ற அணி என்ற சாதனையை இந்திய அணி படைத்திருக்கிறது. இந்திய அணியை வழிநடத்திய ரோஹித் சர்மா சாம்பியன்ஸ் டிராபியில் வென்ற பிறகு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் பேசியிருக்கும் அவர், எங்களிடம் உறுதியான அணி இருக்கிறது. அர்ப்பணிப்புள்ள அவர்களுடன் விளையாடும் போது மகிழ்ச்சியாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் அவர்களின் பங்கு மற்றும் பொறுப்புகள் என்ன என்பது தெரியும். மைதானத்தில் இருக்கும்போது உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அங்கு வைத்து பேசும் வார்த்தைகள் வேண்டுமென்றே ஒருவரை காயப்படுத்த அல்ல, எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்பதற்காகத்தான். வெற்றியடைய நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம். நாங்கள் 5 டாஸ்களிலும் தோற்றாலும் ஒரு போட்டியில் கூட தோல்வியை தழுவவில்லை. ஒரு தோல்வி கூட இல்லாமல் ஒரு தொடரை வெல்வது என்பது ஒரு பெரிய சாதனை. அது எனக்கு மிகுந்த திருப்தியை தருகிறது. உண்மையை சொல்ல போனால் நாங்கள் கோப்பையை வெல்லும் வரை நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் ஒரு போட்டியிலும் தோற்காமல் கோப்பையை வென்ற தருணம் எங்களுக்கு சிறப்பானதாக இருந்தது. அந்த வெற்றியை வார்த்தைகளில் சொல்வது கடினம் என்று உணர்வு பூர்வமாக பேசியிருக்கிறார்.